மக்களே, நான் தசனா அண்ட் வெல்கம் டு லிசனா. இன்னைக்கு நம்ம வீடியோல நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சு பட் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு போட போறேன். இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கேட்குறீங்க, ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் பத்தி சொல்லுங்க, ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ்ல என்னோட டாப் ஃபேவரட் டு லீஸ்ட் ஃபேவரட் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு அதோட ஸ்வாட்சஸ் காமிக்க போறேன், ஹேண்ட் ஸ்வாட்சஸும் காமிக்க போறேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஹெல்ப்ஃபுல் இஸ் தட், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளேஷனா சொல்ல போறேன், ஓகேவா? பட் அதே நேரத்துல வீடியோவை சுருக்கமா வச்சுக்கிட்டா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, அதுதான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்ப நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நம்ம பேசலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். போட்டிருக்கிற லிப்ஸ்டிக் அழகா இருக்குதுல்ல, பட் நான் மூணனும் கலந்து போட்டிருக்கிறேன். மூணனத்தோட லிங்கையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், என்னன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க்ளைமர், நான் இது வரைக்கும் மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. பிகாஸ் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நம்ம கிட்ட காசு கிடையாது. அண்ட் அவ்வளவு காசு கொடுத்து நம்ம வந்து எப்பவாவது ஒரு வாட்டி யூஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. பிளஸ் மார்க்கெட்ல அஃபோர்டபுளான ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்கிறத போது அது வந்து எனக்கு இட் ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் அன்னெசரி, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மே அப்சல்யூட் லூமினஸ் ஸ்கின் டின். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலயே இது மட்டும்தான் ஒரு கவரேஜோட இருக்கிற ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் டியூப், ஓகேவா? இது வந்து எப்படின்னா உங்களுக்கு காஞ்ச உடனே கம்ப்ளீட்டா மேட் ஆயிடும், உங்களுக்கு வந்து லிக்யூடியா சுத்தமா இருக்காது. இட்ஸ் டோட்டலி லைக் அ ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு ஸ்ட்ரோப் க்ரீம் கலந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உங்க ஃபேஸ்ல இது வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இது ஐ டோன்ட் லைக் டு வேர் இட் வித்தவுட் எனி ஃபவுண்டேஷன் இல்லைன்னா நான் வந்து என்னோட ஹை பாயிண்ட்ஸ் மட்டும் அதை போட்டுப்பேன். ஃபுல் ஃபேஸ்லையும் போடுறதுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. சின்ஸ் இட் ஹேஸ் சம் கவரேஜ், இது வந்து கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகும் ஃபேஸ்ல. ரியலி குட் ஆப்ஷன் நம்ம மார்க்கெட்ல இருக்கிறதுல. பிகாஸ் இதுல வந்து நிறைய ஷேட் ரேஞ்சஸ்மே அவைலபிளா இருக்குது, உங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். பட் இதுல ஒரே ஒரு கார்னர் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்க ஸ்ட்ரோப் க்ரீம் கீழே போட்டு அதை நீங்க ஹைலைட்டரா யூஸ் பண்றீங்க உங்க ஃபவுண்டேஷன் பவுடருக்கு மேலனா, இது என்ன ஆகும் அப்படின்னா அதுல அந்த டிண்ட் இருக்கிறதுனால உங்க பிளஷ் எல்லாம் அது வந்து மறைச்சிடும். மத்த இதுல அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இதுல அதே ஒரே ஒரு கான் மட்டும் தான் இதுல இருக்குது. மற்றபடி இட்ஸ் மை டாப் ஃபேவரட். உங்களுக்கு ஜீனா பார்ட்டிகிள்ஸ் வந்து உங்க நேக்கட் ஐக்கு வந்து சுத்தமா விசிபிளா எந்த ஒரு ஜீனா பார்ட்டிகிள்ஸும் தெரியாது, ரொம்ப பெருசா எதுவுமே தெரியாது, ஈவன்லி டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும். அண்ட் ஜீனா பார்ட்டிகிள்ஸுமே சின்னதா பாக்குறதுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு கான் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல அந்த ஒரு ஸ்மெல் இருக்குது. எல்லா லாக்மே ப்ராடக்ட்ஸ்லயுமே ஃப்ரேக்ரன்ஸ் வச்சிருக்காங்க, ஐ டோன்ட் நோ வை. ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்குதுன்னா உங்களுக்கு ஒத்துக்காம இருக்கலாம். அண்ட் நீங்க இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மிந்த்ரால வாங்கிக்கோங்க. லாக்மே ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே ஆஃபர்ல வரும் அடிக்கடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து நான் ரீசெண்டா வாங்கினது, பட் இட் ஹாஸ் பிகம் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட போட்டோ ஃபோக்கஸ் ஃபேஸ் பிரைமர். இது வந்து ஒரு பிரைமர், பட் அதுல வந்து உங்களுக்கு அந்த இலுமினேட்டிங் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், ஓகேவா? இதுல உங்களுக்கு ஒரு சின்ன டின்ட்டும் வருது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா பிங்கா இல்லாம பீச்சியா இல்லாம உங்க ஸ்கின் டோன்லயே இது வந்து கொஞ்சம் இலுமினேட் பண்ண மாதிரி பண்ணும், ஓகேவா? இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இதுல பிடிச்சது என்னன்னா, நிறைய ரேட் குறைஞ்ச அஃபோர்டபுளான இருக்கிற ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ்ல எல்லாம் வந்து உங்க ஃபேஸை ட்ரை ஆக்கிடும். ஒரு மாதிரி என்ன சொல்றது, வெறும் ஜிகினா மட்டும் ஃபேஸ்ல இருந்த மாதிரி இருக்கும். ஜிகினான்னா அந்த ஷீன் மட்டும் உங்க ஃபேஸ்ல இருந்த மாதிரி இருக்கும், சுத்தமா எந்த ஒரு மாய்ஸ்சருமே கொடுக்காது. பட் இது வந்து பிரைமர்ங்கிறதுனால உங்களுக்கு அந்த 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 ஸ்ட்ரோப் எஃபெக்ட் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஜிகனும் தெரியாது உங்க ஃபேஸ்ல. கரெக்டான அளவுக்கு இதை நீங்க வந்து மேக்கப் இல்லாம கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் உங்களுக்கு எந்த ஒரு ஜிகினா பார்ட்டிகிள்ஸும் விசிபிளா நேக்கட் ஐக்கு தெரியாது, ரொம்ப ஈவன்லி டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கும். அண்ட் உங்க ஃபேஸை இது வந்து ட்ரை ஆக்காது, விச் ஐ லவ் so much. ஸோ இந்த அஃபோர்டபுளான இதுலயே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட். அந்த லாக்மியோடதுல டிண்ட் இருக்கும்ல, ஸோ அதை நான் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் கேட்டகரியிலேயே சேர்க்கல, ஒரு ஃபேஸ்க்கு ஒரு ஷீன் கொடுக்குற கேட்டகரியில தான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம் டியூப்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த வெட் அண்ட் வைல்டு தான். இது வந்து எனக்கு தெரியல இதை அடிச்சுக்க முடியுமா எதாலையாவது அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் அந்த ஒரு ஷீனும் சரி, கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் அந்த டின்ட்டும் சரி, இது வந்து இருக்கிறதுனால இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் அவர் டஸ்கி ஸ்கின் டோன். தேர்ட் ஒன்னு தான் இந்த அஃபோர்டபுளான இருக்கிற மார்க்கெட்ல பிரைஸுக்கு ஒர்த்துன்னு நான் வந்து சொல்லுவேன், ஓகேவா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் மேக்கப் பேஸ். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இதுல இது ஷேட் வந்து 01. இதுல உங்களுக்கு வந்து பிங்க் ஹியூ இருக்கும், பிங்க் டிண்ட் கிடையாது, பிங்க் ஹியூ இருக்கும். ஸோ உங்க ஃபேஸ் வந்து நேச்சுரலா ஃபிளஷ்டா இருந்த எந்த ஷேட்ல இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட்
பட் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால மேக்கப் இல்லாம சுத்தமா போட முடியாது. பட் ஃபவுண்டேஷனுக்கு கீழே போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு ஷீன் கொடுக்கும். ஓகேவா, ஜிகினா பார்ட்டிகிள்ஸ் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்காது. பட் அந்த ஷீன் வந்து கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும். நீங்க ஸ்வாட்ச்ல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ கம்மியா போட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு கீழே போடுறதுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்க ஃபவுண்டேஷன் போட்டாலுமே உங்க அந்த ஷீன் வந்து வெளியில தெரியும். நிறைய இது வந்து மறைஞ்சிரும். பட் இது அப்படி இல்லை, ஃபவுண்டேஷனுக்கு மேலேயுமே இது நல்லா தெரியும். சரியா, அண்ட் பிளஸ் இது ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாது. இன்னைக்கு நான் காமிக்கிற இதுலயே இதுதான் ரொம்ப இன்டென்ஸான ஷீன் இருக்கிறது. இதே இதுல உங்களுக்கு கோல்டன் கலரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட் அவுட். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட் த பிங்க் ஹியூ இன் திஸ், பட் ஸ்டில் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஸோ அந்த காரணத்தினால இது வந்து நீங்க கோல்டு வாங்கினாலும் சரி, இந்த பிங்க் இந்த நேச்சுரல் டென்ட் வாங்கினாலுமே சரி, இது வந்து ரொம்ப ஜிகினாஸ்லாம் வந்து நிறைய இருக்கிறதுனால ஐ மீன் என்ன சொல்றது, அப்படி ஒரு மெட்டாலிக், ஒரு பிங்க் மெட்டாலிக் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதை நீங்க வந்து ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி போடுறது பெட்டர், இல்லைன்னா ஃபவுண்டேஷன் கீழே போடுறது பெட்டர். நெக்ஸ்ட் நான் காமிக்க போறதை நீங்க வந்து தனியாவே போட்டுக்கலாம். பிளஸ் இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு ட்ரை ஆகாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எர்த் ரிதமோட க்ளோ செட் கோ ஆல் டே ஷோ கிரீம். இதுல உங்களுக்கு இதை நீங்க பிரைமரா யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுல SPF 50 இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலா இருந்துச்சு, எப்படி SPF 50 இதுல இருந்து எப்படி மேக்கப் எல்லாம் போடுறது அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். இட்ஸ் ஆக்சுவலி லைக் அ மாய்ஸ்சரைசர். இதோட ஷீன் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. நீங்க மேக்கப் போடாம போடுறதுக்கு ஏத்த மாதிரி தான் இதோட ஷீனுமே இருக்குது. சட்டிலான ஷீன் தான். உங்க ஸ்கின்னே வந்து நல்லா க்ளோவா இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். என்னோட ஸ்கின்ல நான் இதை ஒன் சைடு போட்டுட்டு இன்னொரு சைடு நான் அப்படி விட்டுட்டேன்னா எனக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலா தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் என் ஃபேஸ் வந்து ஆயில் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன், ஈக்குவலான ஷீன் தான் என் ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அவுட் ஆஃப் ஆல் த ஒன் ஐம் ஷோயிங் டுடே திஸ் வில் பி த மோஸ்ட் நேச்சுரல். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் இந்த மேக்கப்க்கு அடியில போடும்போது இது சம்டைம்ஸ் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் ஃபிகர் அவுட் பண்ணல எது கூட எல்லாம் ஃபீல் ஆகுது, எது கூட எல்லாம் இது செட் ஆகல அப்படின்ட்டு. பட் இது வந்து மாய்ஸ்சரைசர்னு சொல்லியிருக்காங்கிறதுனால உங்க ஃபேஸை ரொம்ப எல்லாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணாது. சரியா, எந்த ஸ்ட்ரோக்லயுமே உங்க ஃபேஸை அந்த அளவுக்கு எல்லாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணாது. இது ட்ரை ஆகாது உங்க ஸ்கின், அது நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் காமிக்க போறது ஆக்சுவலி என்ன கொஞ்சம் லிஸ்ட்ல கீழே இருந்திருக்கணும், பட் சொல்றேன் ஏன்னு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோக் கிரீம். இது அவங்களோட ஸ்ட்ராபியர் வே ரோஸ் கோல்டு வேரியன்ட். ஓகேவா, இது வந்து என்னன்னா ரோஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எக்ஸாக்டா வெறும் ரோஸ் கலர் தான் இது. அப்படி பிங்க் கலர். நீங்க அப்படி போட்ட உடனே அந்த ஸ்வாஷ்லயே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒயிட்டா இருந்தாலும் அந்த ஷீன் வந்து உங்களுக்கு அப்படி பிங்க். சரியா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்நேச்சுரலி பிங்க். சரியா, அந்த பிங்க் டிண்ட் வரைக்கும் என்ன ரொம்ப கன்சர்ன் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சதுக்கு அப்புறம் அப்படி மேட் ஆயிடுது. சரியா, மேட் ஆகி ஒரு மாதிரி ஷீனும் கொடுக்குது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அகைன் மெட்டாலிக் மாதிரி தான் இருக்குது, பட் நாட் இன் அ வெரி குட் ஸ்விஸ் பியூட்டி வே. புரியுதா, எப்படி எனக்கு கரெக்டா சொல்றதுன்னு தெரியல. இதை நீங்க அந்த மெட்டாலிக் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி இருக்கும், பட் மேட்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு கவனிக்கல, அதை நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்லலை. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். பட் காஞ்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றது, மேக்கப் இல்லாம போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸ்ல இருக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்நேச்சுரல். ஸோ நம்மளோட பாட்டம் லிஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பாட்டம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஸோட இலுமினாட்டி பேஸ். கைஸ், இது அகைன் வந்து ஒரு பிங்க். இதுதான், இது அந்த அளவுக்கு அந்த ஃபேஸஸ் கனடா அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸான பிங்க் கிடையாது. இது வந்து எனக்கு இந்த லிஸ்ட்ல ஏன் லாஸ்ட் இருக்குது அப்படின்னா, இது வந்து நீங்க சன்லைட்ல போனீங்கன்னா கூட, இது வரைக்கும் நான் காமிச்சது எதுவுமே அப்படி உங்களுக்கு தெரியாது. பட் இந்த மார்ஸோடது வந்து நீங்க சன்லைட்ல கீழே போய் நின்னீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அங்க உங்களுக்கு வந்து ஜிகினா வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஈவன்லி டிஸ்பர்ஸ்ட். ஈவனான பார்ட்டிகல்ஸ் இதுல வந்து இல்ல. ஸோ இட்ஸ் அ பம்மர். பிகாஸ் இது வந்து நல்ல அஃபோர்டபுள் அண்ட் உங்க ஸ்கின்னை வந்து இது ட்ரை ஆக்காது. அந்த ஃபேஸ் கனடாவோட ட்ரை ஆக்கும், இது வந்து ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காது. ஸோ இது நீங்க உங்க மேக்கப் அடியில போட்டுக்கிறீங்க, இல்லைன்னா ஹை பாயிண்ட்ஸ்ல மட்டும் போட்டுக்கிறீங்கன்னா ஓகே, ஹைலைட்டர் மாதிரி நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரோக் கிரீம் யூ ஆர் சப்போஸ் டு வேர் இட் ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ். பட் இது வந்து அந்த அளவுக்கு உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் a குட் ஒன், பட் இட்ஸ் நாட் a great one. லாஸ்டா என்னோட லிஸ்ட்ல இருக்கிறதுலயே எனக்கு வந்து பிடிக்காததுன்னு பாத்தீங்கன்னா இந்த NYBயோட ஸ்ட்ரோக் கிரீம். ஓகேவா, இதுல அவங்க கிட்ட மொத்தமே ஐ திங்க் அவங்க கிட்ட 2 ஷேடு தான் இருக்குது. ஒன்னு பிங்க் கலர், இன்னொன்னு சில்வர் கலர். ரெண்டுமே நம்ம டஸ்கி ஸ்கின்க்கு நல்லா இருக்காது. ஓகேவா, அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட அந்த மார்ஸ் மாதிரியே தான், சேம் தான். உங்களுக்கு வெயில்ல போய் நின்னீங்க, நீங்க ஃபிளாஷ் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பட்டமா ஜிகினா வெளியில தெரிஞ்சிடும். அண்ட் இது வந்து ஒரு மாதிரிப்பட்ட ஒரு லைலாக்கி பிங்க் கலர். ஸோ ஃபேஸ்ல இட்ஸ் வெரி அன்நேச்சுரல். மேக்கப் இல்லாம மேக்கப்போட போட்டீங்கன்னா நீங்க ஹை பாயிண்ட்ஸ் வச்சு போட்டுக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள். ரொம்ப இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலே ஐ திங்க் திஸ் இஸ் அஃபோர்டபுள் ஒன். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு குவான்டிட்டியும் கிடைக்குது. ஸோ தட்ஸ் அப் டு யூ.
டஸ்கி ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா இந்த ரெண்டையும் கண்டிப்பா நீங்க வாங்காதீங்க. பிகாஸ் அந்த சொன்ன மாதிரி அந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப எவிடென்ட்டா இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சுத்தமா செட் ஆகாது. They don't have any other variants, the NYB one, but இவங்க கிட்ட இருக்குதான்னு எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா you can go for it, but again இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறத வாங்குனீங்கன்னா you will be more happier. தெளிவா சொல்லணும்னா இந்த ரெண்டும் வந்து உங்க ஸ்கின்ல பிளெண்ட் ஆகாது. புரியுதுல்ல? மத்ததெல்லாம் பிளெண்ட் ஆகி உங்க ஸ்கின்னே ஷீனா இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்க ஸ்கின்னுக்கு மேல ஒரு ஷீட்டை போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அப்படிதான் எனக்கு சொல்ல தெரியுது. ஐ ஹோப் யூ கைஸ் ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.